கோவை கவுண்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரபலம் வைஷ்ணவியின் புகைப்படத்தை பகிர்ந்த சில பெண்களை பார்த்தால் வெட்ட தோன்றும் என விமர்சித்து வீடியோ வெளியிட்டிருந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கார்த்திக் என்பவரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். அதிரடி கைது நடவடிக்கையின் முழுமையான பின்னணி என்ன? கோவை கவுண்டம்பாளையம் பகுதியை சேர்ந்த திமுக பிரபலம் வைஷ்ணவி தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்த அவர் அந்த கட்சியில் பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்று கூறி திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய வைஷ்ணவி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கரூர் சம்பவம் குறித்து தாவேகாவை விமர்சிக்கக்கூடிய வகையில் AI வீடியோ ஒன்றை பகிர்ந்திருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி தென்னூர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் என்ற இன்ஸ்டா இன்ஃபுளுசர் 1 லட்சம் பார்வையாளர்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வைத்துள்ளார். அவர் சமீபத்தில் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் திமுகவை சேர்ந்த வைஷ்ணவியின் புகைப்படத்தை பகிர்ந்து சில பெண்களை பார்த்தால் வெட்ட வேண்டும் என்று தோன்றும் என விமர்சித்து அதில் பேசியிருந்தார். ஆனா சில பெண்களை பார்க்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டந்துண்டமா தூக்கி எரியணும்னு தோணும். அப்படிதான் எனக்கு இந்த பொண்ணை பார்க்குறப்போ தோணுது. நீலாம் ஏஐ யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு மனிதாபிமானமே இல்லாம இந்த அளவுக்கு கேவலமா ஒரு வீடியோ அப்லோட் பண்றியே, பதிலுக்கு டிவிக்கு ஐடிவிங்க ஏஐ யூஸ் பண்ணா நீலாம் தாங்குவியா? இந்நிலையில் அந்த வீடியோவிற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அதை தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் இருந்து நீக்கிவிட்டார் கார்த்திக். ஏன் அப்படி பேசினேன் என்று விளக்கம் அளித்து வைஷ்ணவி புகைப்படத்துடன் மற்றொரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தார். எந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்தா கொல்லணும் நமக்குலாம் தோணும். இந்த பெத்த புள்ளைய கள்ளக்காதலனுக்காக கொலை பண்ணால அபிராமி, இந்த கேரளால கூட ஒரு பொண்ணு ஃப்ரூட்டி ஜூஸ்ல விஷத்தை கலந்து கண்ணுக்கு முன்னாடியே லவ்வர் கையில கொடுத்து அந்த பையனை கொலை பண்ணால, அந்த மாதிரி பெண்களெல்லாம் பார்த்தா நமக்கு டிவியில பார்த்தோன்னு சொல்லுவோம்ல, சி இவெல்லாம் ஒரு பொண்ணா, இவெல்லாம் கொல்லணும்டா அப்படின்னு. நான் அதை தான் மீன் பண்ணி சொன்னேனே தவிர எங்கேயுமே வைஷ்ணவிய கொல்லணும், கழுத்தை வெட்டணும், நான் வெட்ட போறேன் நீங்களும் வெட்டுங்க அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்ல. இந்நிலையில் கொலை மிரட்டல் விடுத்து பேசியிருந்த வீடியோ காட்சிகளுடன் திமுகவை சேர்ந்த வைஷ்ணவி இன்ஸ்டா இன்ஃபுளுசர் கார்த்திக் மீது சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் தகவல் தொழில்நுட்ப சட்டம், பெண்கள் வன்கொடுமை சட்டம், கொலை மிரட்டல் உட்பட 6 பிரிவுகளில் இன்ஃபுளுசர் கார்த்திக் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து புதுச்சேரியிலிருந்து அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.